வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. அப்பாவும் மகனும் மொட்டை மாடி மேல நின்னுகிட்டு பட்டம் விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்பா மகன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். "இந்த பட்டத்துடைய நூல் என்கிட்ட இருக்கு. இந்த நூல நான் விட்டுட்டா இந்த பட்டத்துடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லு" அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு மகன் யோசனையே இல்லாம சொன்னானா, "இந்த பட்டத்துடைய நூல நீங்க விட்டுட்டீங்கன்னா, இந்த பட்டம் சுதந்திரமா வானத்த நோக்கி பறக்கும்" அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு அப்பா அந்த மகன நோக்கி என்ன சொன்னாருன்னா, "இந்த பட்டத்துடைய நூலை இப்ப நான் விட்டுர்றேன். என்ன நடக்குதுன்னு பாருன்னு" சொல்லிட்டு விட்டுட்டாருங்களாம். நூல விட்டுட்டாருங்களாம். நல்லா பறந்திருந்த பட்டம் கீழ விழுந்துருச்சுங்களாம். இந்த நூலருந்த பட்டம் ஒழுக்கத்துக்கு உதாரணமா சொல்லலாம்ப்பா. அதாவது இந்த ஒழுக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பட்டம் மேல பறந்துகிட்டே இருக்கும். ஒழுக்கம் நம்மகிட்ட சொல்லும். "இத நீ செய்யாத, இவனோட பழகாத, இவளோட பழகாத, தடுமாறி போயிடுவ. வாழ்க்கையில இந்த விஷயத்த ஒரு நிமிடம் செஞ்சுட்டீன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சலனப்பட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு நிம்மதி இழந்து போயிடுவேன்னு" நமக்கு அந்த நூல் மாதிரி அந்த ஒழுக்கம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த நூலை என்னைக்கு நம்ம விட்டுட்டு பறக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அந்த பட்டம் கீழ தான்ப்பா விழும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒழுக்கம் நம்மள விட்டு போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம ஒழுக்கம் போயிடுச்சே, நம்ம தவறான பாதையில போயிட்டோமேன்னு நம்ம மனசு கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்னு அப்பா சொன்னாருங்களாம். இன்னைக்கு இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.